பைசன் படத்துல மாதிரி இருக்குதா? ஒரு காட்டுக்கு நடுவுல அப்படி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி செட்டப்ல செஞ்சுக்கலாம். தம்பி இருக்கிற நம்பிக்கையில நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். இல்லாட்டி இவ்வளவு பக்கத்துல கத்துங்க குரூப்ல டூப் பண்ணிக்குது. கண்டுபிடிக்க முடிஞ்சா கசக்கி போட்டு சாப்பிடுறோம். ஜெசிபனோ விரட்டுறாரு. இப்போ இது பாப்பான்னு சொல்லி 4x4 ட்ரக்கில் தான் போய் போகணும். இந்த இடமெல்லாம் யானை ஒரு 3 இன்ச்சு கிட்ட வரப்போக்குள்ள உங்களுக்கு விலகும். கரண்ட் இருக்குது. ஒரு மரம் ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ விளங்குதா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். பேசுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இப்போ ஏஜே விலாக்ஸ் இன்னைக்கு இன்ட்ரோ கொடுக்குற வந்து எங்களை முன்சிப் ப்ரோ தான். எங்கே வந்திக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பண்ணை ஒன்றுக்கு தான் வந்திக்கிறோம், ஃபார்முக்கு. இந்த பண்ணையில் நிறைய விலங்குகள் எல்லாம் இருக்குது. அதே போல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த இடத்துல செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு தான் வந்திக்கிறோம். என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி முன்சிப் ப்ரோட்டே கேட்போம். முன்சிப் ப்ரோ கொஞ்சம் லைட்டாக ஒரு எக்ஸ்பிளைன் ஒன்று கொடுங்களேன். இது வந்துட்டு ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு பிளேஸ் ஒன்று. இது சொல்ற அளவுக்கு இல்லை. இப்போ ஒரு ஹோட்டல் சிஸ்டத்துக்கு கொண்டு வர தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல இப்போ சஃபாரி போவையிலும் அதே போல வந்துட்டு உங்களுக்கு தேவையான மெனு ஒன்று இருந்துச்சுன்னா, அதாவது ஆட்டுக்கறியோ மாட்டுக்கறி சிக்கன் இல்லாட்டி வெஜிடபிள் எதா இருந்தாலும் அவங்க எல்லாம் செஞ்சு தருவாங்க. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இப்போதான் வேலை போயிட்டு இருக்குது. மெயினான விஷயம் என்ன சொன்னா, ஒரு காட்டுக்கு நடுவில் அப்படி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி செட்டப்ல செஞ்சுக்கிறாங்க. அட்வென்ச்சர் மெயினா சேஃப்டியா ஃபுல்லாவே நின்று எங்களுக்கு எல்லாம் செஞ்சு தருவாங்க. மிஸ்டர் சமீம் சொல்லி அவர்கிட்ட பிளேஸ் தான் இது. இதுதான் அவரோட ஃபார்ம் பின்னுக்கு இருக்கிறது. வேற என்ன சொல்லணும்? வேற என்னென்ன இது வந்து இங்க வளர்க்குறீங்க? மிருகங்கள் கண்ணு நிறைய வளர்க்குறாங்க. ஆடு மாடு அதே மாதிரி கோழி பண்ணை எல்லாமே இருக்குது. அதுல வந்துட்டு நாளைக்கு மார்னிங் எங்களுக்கு வீடியோ பண்ணையிலும் அந்த மாதிரி மாடு வரும் நிறைய. ஓகே, இதே மாதிரி நிறைய மாடுகள் வரும். நல்லா அழகா இருக்கும். வந்து இந்த குளத்துல இறங்கி அப்படியோ விளையாடிட்டு அப்படியே போகும் அந்த இடத்துக்கு, அவங்களோட இடத்துக்கு போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதோட மார்னிங் வந்துட்டு பால் கறப்பாங்க. அதுல வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வீடியோ பார்த்து வாங்கிருக்கீங்க. கஜன் ப்ரோ எடுத்திருந்தார் வீடியோ. அதுல வந்துட்டு ஒவ்வொரு மாடோட பேரை சொல்லுவாங்க. சொன்னதோட அது வேறு வேறையா வந்து அது மட்டும் வரும். அந்த மாடு மட்டும் கூப்பிட்டோன்னு வந்து அதுல பால் கறப்பாங்க. ஃப்ரெஷ் எங்களுக்கு தருவாங்க. அந்த வருது பாருங்க இன்னைக்கு. ஓகே, அப்படிதான் இந்த இடத்த அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. வாங்க அப்படின்னா உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வந்த டைம் வந்து இப்போ வந்து நிறைய மாடுகள், அதாவது மேய்ச்சலுக்கு போன மாடுகள் வந்து இப்போ இந்த இடத்துல வருது. மாடெல்லாம் லைனுக்கு போயிட்டு கொண்டிருக்குது. இன்னைக்கு வந்து இப்படி போயிட்டு இங்கனைக்கு இருக்கிற அந்த கொட்டலுக்கு தான் போகணும். இந்த மாடுகளை பார்க்குறதுக்கும் இந்த பண்ணையில் ஒருத்தரை வந்து நியமிச்சிக்கிறாங்க. அவர் வந்து வேலை செய்கிறாரு. மாடெல்லாம் லைனுக்கு வரட்டி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் அந்த ஒரு ஸ்டே பண்ணுற இடம். இது பாருங்க, உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நிறைய பழமையான சாமான்கள்லாம் இந்த இடங்கள்ல இருக்குது பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக மர இதாலேயே செஞ்சுக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் மர இதெல்லாம் வெட்டி அதால தான் செஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பூஜா ஒன்று வச்சுக்கிறாங்க. அதில் இது வந்து டவுன்ல இருந்து நிறைய தூரத்தில் இருக்கிறதால தேவையான சாமானெல்லாம் அப்படியே வச்சுக்கிறாங்க. வாவ், செட்டப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதான் இடமெல்லாம் வந்து வேலை செய்கிற ஆட்கள் வந்து தூங்குகிற இடம் தான். இங்கனைக்கு ஒன்று இருக்குது, இங்கனைக்கு ஒன்று இருக்குது. ஒரு சேர் ஒன்று வச்சுருக்காங்க. அதே போல் எலக்ட்ரிக் சிஸ்டம், அதே போல் தண்ணீர், குடிநீர் தண்ணீரெல்லாம் வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஒரு அழகான ஒரு இடம் ஒன்று தான் பாருங்கள். நிறைய சாமான் இந்த இடங்கள்ல இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து கரண்ட் இப்படி தான் எடுப்பாங்க பாருங்கள். 2 பேட்டரி வச்சு சார்ஜ், 2 இல்லை 3 பேட்டரி இருக்குது. 3 பேட்டரியை சார்ஜ் பண்ணி அப்படி தான் இந்த இடத்துக்குள்ள பவர் சப்ளை, அதாவது கரண்ட் எலக்ட்ரிக் எடுப்பாங்க. டோர்ச் எல்லாம் இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், டோர்ச் வகை எல்லாம் இருக்குது. நைட்டுக்கு யானைகள் வரட்டக்கூடியதுக்கு மாதிரி டோர்ச் எல்லாம் வச்சுருக்காங்க. டிவி ஒன்று இருக்குது, தண்ணீர் இருக்குது. இப்படியே வந்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல பாத்ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதே போல் பாத்ரூம் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஒரு கொமாண்ட் இருக்குது, டெப் ஒன்று இருக்குது, ஷவர் ஒன்று இருக்குது. அப்படி இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்காங்க. நான் வந்திக்கிற டைம் வந்து மழை டைம். சரியாக நான் மழையை கூட்டிக்கிட்டே வந்துட்டோம். இங்கே ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. அதே போல் அடுப்புங்கிற இதில் எங்களுக்கு எல்லாத்தையும் இந்த இடத்துல சமைச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது வந்து வெளித்தோட்டம். இந்த தோட்டத்துலேருந்து இப்படி பார்க்கக்குள்ள சுற்றி வர வயல்வெளிகள் வெட்டவெளியில் தான் காணப்படுது பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. சொந்த சைடில் இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கலாம், ஃபுல்லாக வயல்வெளி. மழை வந்து பொழிஞ்சு கொண்டிருக்குது பாருங்கள். உங்களுக்கு விலங்குதான் இருக்கும், சத்தம் கேட்குதா இருக்கும். அதே போல் இந்த இடத்துல இந்த வீட்டுக்கு சமைத்து சாப்பிட்றதுக்கு தேவையான மரக்கறி வகைகள் இந்த இடங்கள் இருக்குது. கத்திரிக்காய் இருக்குது. அதே போல் லெமன், தேசிக்காய்ன்னு சொல்லுவாங்க. தேசிக்காயில் தேசிக்காய் அடுத்த வகை இந்த காய்களும் இந்த இடங்கள்ல காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி படி ஒன்றும் வச்சுருக்காங்க. மேலே பெல்கனி மாதிரி ஒரு இடம் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. வேற லெவல். அது இங்கனைக்கு இருந்து பார்த்தா பெல்கனி,
இப்படி பார்த்தா இதுலுக்கும் அந்த டூரிஸ்ட் ஆக்கள் வந்து தங்குறதுக்கு மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்காங்க. 1 2 3 4 5 6 பேர் அழகா இன்னைக்கு தூங்கக்கூடிய மாதிரி இந்த இடம் இருக்கு பாருங்க. நகரம் வந்து மழை பெய்யறதால சத்தம் கேக்குதா இருக்கு. இந்த இடத்துல பெல்கனி இது. இங்க இருந்து எங்களுக்கு நிறைய அப்படியே வியூவை பார்க்கலாம் பாருங்க. இங்க நிக்கிறது இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டபடியா இருக்கு. இன்னைக்கு 2 கொட்டில் இருக்கு. 2 கொட்டில் உட்காந்து பேசலாம், என்னாலும் செய்யலாம். ஒரு நல்ல டூரிஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் பிளேஸ் ஒன்று தான். அதே போல் இன்னைக்கு வாட்டர் டேங்க் கொண்டு வச்சிருக்காங்க. இது ரோட். இந்த சைடில் தான் அந்த மாடுகள் பாருங்க, மாடுகள் எல்லாம் வந்திருக்கு. இந்த சைடில் டிராக்டர், உழவு இயந்திரங்கள், வயல் விதைக்கிறதுக்கு தேவையான சாமான் வச்சிருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல கோழிகள் வளர்க்குறாங்க. இதுதான் இந்த இடத்துல ஸ்பெஷல். இப்போ நான் வந்து பெல்கனில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். மழையும் பெய்யுது, ரொம்ப அழகா இருக்குது இந்த இடமெல்லாம். இது பார்க்குறதே ரொம்ப அழகா இருக்கு. நிறைய நாளை போகிற இப்படி ஒரு இயற்கையான விஷயங்களை பார்க்குறது ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்குது இந்த இடத்துல. மழையோட ஆஃப்டர் லாங் டைம்ஸ் 7 இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு பார்ட்டி ஒன்று போடலாம் நல்லா. ஓகே, அப்படின்னா அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் சொல்லி கீழே போயிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஃபார்ம்ல வந்து ஒரு எருமை மாட்டு மண்டையோடு ஒன்று இருக்கு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி. எருமை மாடு நல்ல பாரம் ஹெவியா இருக்கு. ஒரு 5-6 கிலோ மாதிரி இருக்கு. இப்படி பேசிக்கொண்டிருக்கல மின்னல் வெட்டுது மேல, மின்னல் விழுமா தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. பைசன் படத்துல மாதிரி ஈக்குதா, இந்த இடத்துல ஈக்குது வந்து பாருங்க. இதுல பல்லையும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. மாட்டோட கடவாய்ப்பால், முன்வாய்ப்பால், வெட்டும்பால், மனித பல்லண்டா வந்து நிறைய சூத்தைகள் இருக்கு. இதுல எதுவுமே இல்லாம இருக்கு. இதுதான் வாய். இது இந்த இடம் தான் மூளை போல, மூளை இருக்கு வேற. ஓகே பாருங்க, இது கொம்புன்னு ரொம்ப அழகா இருக்கு. சரி சமனா நேரா ஒரே சமச்சீர்ல வந்து வளைஞ்சு காணப்படுது பாருங்க. எருமை மாடுகள் வந்து அப்படியே இதுக்கு இறங்கி காணப்படுது பாருங்க. எல்லாம் பாத்தீங்களா, மலையில நனைஞ்சு குளிச்சு கொண்டிருக்குது எல்லாம் எருமை மாடு. இந்த சைட் ஃபுல்லாகவே வயல்வெளிகள் தான். எல்லாம் வயல் வேலைகள் செய்வதற்காக வேண்டி எல்லாம் வயலை வந்து உழுது வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நாங்கள் சஃபாரி போகிற மாதிரி தான் இந்த இடம் செஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பொலரோல தான் இது மாதிரி ரோட்ல வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி இந்த வியூவை பாருங்க. இந்த ரோடு வந்து மண் ரோடு, மழை டைம்ல வந்து ரொம்பவே கஷ்டம் இந்த பாதையில வந்து வாகனங்கள் எல்லாம் போறது. இது மாதிரி பொலரோல தான் ஆஃப் ரோட்ல போகக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. இப்படி அழகா இருக்குன்னு சொல்லி இந்த இடம். பாருங்க, நாங்க வந்து இப்போ ஒரு குளத்தொன்னை கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்க, அப்படி குளத்துக்கிட்ட வந்தோம். இந்த இடத்துல யானை ஒன்று இருக்கு பாருங்க, விளங்குதா? இதா பாருங்க, இந்த இருக்கு யானை பாருங்க. யானை வந்து மேய்ஞ்சி கொண்டு இருக்கு, விளங்குதா? காட்டு யானை உண்டு. அதே போல இந்த இடத்துல கரண்ட் வேலியும் காணப்படுது. அது எப்படி அழகாக மேய்ச்சி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பெரிய யானை வந்து இறங்கி பார்ப்போம். ஓகே, இப்படி நாங்கள் வந்தோம், பார்த்தோம் பாருங்க. இப்படி பார்க்கல ஒரு இடத்துல யானை வந்து அப்படியே இன்னைக்கு மேய்ச்சி கொண்டு இருக்குது பார்த்தீங்களா. தனி யானை வந்து நல்ல சைஸ் யானை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓடிடுங்கடா, இல்ல திறத்து வேணும்னு சொல்லி தைரியம் இந்த கம்பியா கம்பி 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 இருக்கிற நம்பிக்கையில நாங்க இந்த இடத்துல நிக்கிறோம். இல்லாட்டி இவ்வளவு பக்கத்துல எல்லாம் நிக்கலாம். ஓட வலிக்கிட்டு பெல்ட்ரோ எடுத்துட்டு பறந்துடும். யானையை வரட்டிய முன்சீப் முன்சீப் கத்துங்க, முன்சீப் கத்துங்க, முன்சீப் கத்துங்க. ஓகே, நாங்கள் வந்து இப்போ யானையை பார்த்துட்டு அப்படியே போகிறோம். ஒரு பெரிய யானை, தனி யானை, ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். நிறைய பறவைகள் சுற்றி வர, வயல்வெளிகள் வேற லெவலாக இருந்துச்சு. இப்போ முன்சிப்பு எடுக்கிறத பார்ப்போம், இப்படி எடுக்கிறான்னு சொல்லி. ட்ரைவிங் ஸ்கீம்
இன்னைக்கு நாங்கள் இன்னொரு ஃபார்ம் கிட்ட வந்தோம். அதே ஃபார்ம் கிட்ட இருக்கிற இன்னொரு ஃபார்ம் கிட்ட வந்தோம். இந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிக்குது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்கள் உங்களுக்கு என்னவாலும் டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்குதான்னு சொல்லி இந்த குரூப்பில் டூப் பண்ணிக்குது. கண்டுபிடிங்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்காட்டி நான் கீழே சொல்கிறேன் என்னான்னு சொல்லி, இல்லாட்டி வீடியோ கடைசியில் சொல்கிறேன் என்னான்னு சொல்லி பாருங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி. பாருங்கள் இதுதான் செரிக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஜெசிபு இன்னும் விரட்டுறாரு. இப்போ இது பாப்பான்னு சொல்லி பாம்பு இருக்குன்னு இருந்தா ஃபைட் பண்ணுங்க. அரசாத் ப்ரோ பாம் இருக்கு நிறைய இருக்கு. தெரிஞ்சு உள்ள போய் தெரிஞ்சு தேடி ஆஞ்சு எடுத்தா தான் செமட்டேஷன் கொண்டு வாங்க. கண் விளங்காது, கண்ணாடி போட்டு ஃபார்மில் வந்து இதுகளும் செய்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னது பயிற்றங்காய், பசலைக்கீரை இருக்குது. பசலைக்கீரை போன ஃபார்மை விட இந்த ஃபார்ம் வந்து நல்லா நீட்டாக அழகாக வெளிச்சமாகிக்குது. இந்த இடத்துல ஒரு குட்டி நெல்லி மரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் நெல்லிக்காயும் காய்ச்சிருக்கு பாருங்கள். விலங்குதான் இருக்குங்களா பாருங்கள், நெல்லிக்காய் கொத்து கொத்த காய்ச்சிருக்கு. நல்லா இருக்குது. உப்பு கொச்சிக்கா போட்டு திண்டா வேறு லெவலாக இருக்கும். நிறைய மரக்கறிகளும் நாட்டு இருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல இந்த பாம்புக்கு உரிய 2-3 மாடுகளை வந்து கூட்டு வராங்க பாருங்கள். பட்டி அடித்து எடுத்துகிட்டு வரான். விளங்குதா, கோப்பு பெருசாக விளங்குது இல்லை, இந்த எடுத்துகிட்டு வரான். அப்படியே நாங்கள் கொஞ்சம் சாமான் கொஞ்சம் இதுக்காக வாங்க போகிறோம். 4x4 ட்ரக்கில் தான் போய் போகணும். இந்த இடமெல்லாம் ரோடு மப்படி காட்டுக்கு நடுவில் போகிற மாதிரி தான் இருக்குது பாருங்க. இதுதான் அந்த யானை வந்து எல்லாம் படுற அந்த எல்லாம் சிஸ்டம் தான் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. 2 இது 2 சைடில் 2 இப்படி குட்டி குட்டி டோன் வருது. இதில் வந்து யானை வந்து அந்த வேலி கம்பியில் பட்டுச்சுன்னு சொன்னால் இல்லை ஒரு டோன் ஒன்று அடிக்கும். அந்த டோன் வந்து சைடை வைத்து பார்ப்பாங்களாம். இந்த டோச்சு இருக்குது, இதையும் நான் அடித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா கேட்டாவே. ஓகே, நாங்கள் இப்போ வந்து நைட் சாப்பாடு சாப்பிட போகிறோம். கொஞ்சம் சோறு, அதே போல் இறைச்சி கறி, கத்திரிக்காய் சுண்டல் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி முசிப் ப்ரோ, ஜெசி ப்ரோ, அதே போல் எங்கள் ப்ரோவும் சாப்பிட்றாரு. இது யானைக்கு சரியான பயம், யானைக்கு மட்டும்தான் பயம், மாடுகளுக்கு பயம் இல்லை. அதாவது இது எப்படி ஓஃப் பண்றோம், 2ஐயும் ஓஃப் பண்ணிட்டோம் விளங்குதா. இதையும் பவரையும் ஓஃப் பண்றோம், இந்த பவரையும் ஓஃப் பண்றோம். இப்ப எல்லாம் இது செஞ்சு போட்டோம் சரியா. இதை இப்ப ஒன் பண்ணி இப்படி போட்டுரும். இப்ப சோற்று இருந்துச்சுன்னா இதை போட்டோம், இப்ப சோற்று இல்ல அதுல சரியா. இதையும் போட்டுரும். இப்ப யானையோட கட்டிச்சுன்னு சொன்னா இதுல சின்ன சோட்டம் இருக்கு, சின்ன சோட்டம்னா சின்ன நார்மல் சோட்டம் இருக்கு. யானை பட்டிச்சுன்னு சொன்னா அது டிரெக்டா கத்திக்கொண்டே இருக்கும். கணு கொண்டு பிரட்டிச்சுன்னா இது கத்திக்கொண்டே இருக்கும். அப்படி அதாவது என்ன செய்யணும், நம்ம சேக்கிட்ட ஓஃப் பண்ணணும். சேக்கிட்ட ஓஃப் பண்ணி போட்டு யானையை விரட்டி கணுவை பிரட்டி எல்லாம் இருக்கிறதெல்லாம் நிமித்தி போட்டு போடும். இதுதான் இதுல விளக்கம். இது வந்துட்டு வலது பக்கத்து சைக்கிள் கூடியது, இது வந்து இடது பக்கம். இப்ப இந்த சைக்கிள் கத்தினா வலது பக்கத்துக்கு நாங்க ஓடணும். அந்த இடத்துல தான் உடைச்சிருக்கு. இதோட சைடு ஓடுது. இது சின்ன சோட்டம். அப்ப இந்த வேலியை தாண்டி யானை வருமா? யானை ஒரு 3 இன்ச்சு கிட்ட வரப்போக்குள்ள அவங்களுக்கு விலகும். கரண்ட் இருக்குது, கரண்ட் அவங்களுக்கு தாவும், கூடுதலா இழுக்கும். அதோட அவங்க பின் வாங்கிடுவாங்க.
கட்டையை உதைச்சிட்டு வரதெல்லாம் உடைச்சிட்டு வரேன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, வேற கட்டையில தூக்கி கொண்டு வந்து போடுவாங்க யானைகள். போட்டு உடைச்சிட்டுனா உள்ள வர்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அதான் இது. இதில் தான் நாங்கள் தங்கிக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் டோர்ச் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் பாருங்கள். இப்போ யானைகள் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னேன். இப்போ இந்த சைடில் உங்களுக்கெல்லாம் விளங்குதா இல்லை, இருட்டாகிது, ஃபுல்லாக இருட்டாகி தானே பாருங்கள். இப்போ டோர்ச்சை வச்சு அடித்து காட்டேன். இன்றைக்கி ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ விளங்குதா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. இப்படி தான் இந்த யானை வட்டுற டோர்ச்சி. இது வந்து ஃபுல் பவர் அப்படி இருக்குது. இதில் 2-3 வகைகளும் இருக்குது. நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதெல்லாம் சார்ஜுக்கு போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள் எப்படி பவர்னு சொல்லி. இப்போ இந்த சைடில் பாருங்கள், இந்த மரத்துக்கு விளங்குதா, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு விளங்குதா, சும்மா பார்க்கலாம் அப்படி விளங்குது பார்த்தீங்களா. இந்த சைட்லேயும் இப்படி இங்கே தான் தங்கிக்கிறோம். யானை வரட்டுற அந்த டோர்ச்சி தான் இது. இப்போ யானை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அப்படின்டா இப்போ வந்து ஃபுல்லாக நைட் ஆகிடுச்சு, 10 மணி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த பண்ணையில் இருக்கிற எல்லாத்தையுமே காலையிலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு காட்டுறது என்னென்ன வளர்க்குறாங்க, என்னென்ன இருக்குது, என்னென்ன பயிற்சிகள் செஞ்சுக்கிறாங்க, அதே போல் யானை வேலிகள், இந்த யானை அபாயம் எழுப்புற அந்த ஒரு உபகரணம் அதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அதேபோல் இந்த இடத்துல சாப்பிட்டும் இருந்தோம், நைட் சாப்பாடு சாப்பிட்டு இப்போ வந்து தூங்க போகிறோம். காலையில் வந்து நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அதுபோல் இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்க சொன்னால் காட்டுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னா காலையில் சந்திப்போம். தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி.